வெல்கம் டு அக்னிவீர் தமிழியன் யூடியூப் சேனல். நான் உங்கள் செல்வா. போன வீடியோவில் ஜூலை மந்தில் ஓப்பன் ஆகியிருக்கிற அக்னிவீர் எம்ஆர்எஸ்ஆர் மியூசிஷியன் ட்ரேடு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்துருந்தோம். இப்போ மொபைல்லையே எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல போகிறேன். இப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பாருங்கள். ஃபஸ்ட்டு க்ரோமில் போயிட்டு joinIndianNavy.nic.inன்ற வெப்சைட்குள்ளே போங்க. அப்புறமா நார்மலாக எம்ஆர்எஸ்ஆருக்கு இப்போ கரண்ட்டில் இருக்கிற அப்ளிகேஷன் வந்து காட்டும். அதுக்கு முன்னே ஃபஸ்ட் நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியது இருக்கும். ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு புதுசாக ஒரு இமெயில் ஐடி தேவைப்படும். அதுக்கு நம்ம சொந்தமாக வந்து பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்மளுக்கு அந்த இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர், நம்மளோட பேர், நம்ம எந்த நாடு, இந்தியனா இல்லை நேபாளிஸா அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கொடுத்துருக்கிற கேப்சாவை கரெக்டாக டைப் பண்ணி ரிஜிஸ்டர் அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மது சக்ஸஸ்ஃபுல்லி சைன்ட் அப் அப்படின்ற மெசேஜ் இமெயில் ஐடிக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இமெயில் ஐடிக்குள்ளே போய் அதுக்குள்ளே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு யுவர் இமெயில் ஐடி ஹஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடு அப்படின்ற மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோமோ அந்த மொபைல் நம்பர், பின்ன கேப்சா, அதுக்கப்புறம் ஜென்ரல் ஓடிபி கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து ஓடிபி நம்ம என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோமோ அந்த நம்பருக்கு ஓடிபி வரும். அப்புறம் நம்ம வந்து பாஸ்வேர்டை முதல் லெட்டர் கேபிட்டல்லையும் ஸ்மால் லெட்டர் அண்ட் 8 to 20 கேரக்டர்ஸில் இருக்கிற மாதிரி இடையில சிம்பிள்ஸ் ஆட் பண்ணி நம்மளுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டை நம்ம வந்து க்ரியேட் பண்ணி பாஸ்வேர்டை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மொபைலில் நோட்ஸ்லையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பாஸ்வேர்டு மட்டும்தான் லாகின் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். நெக்ஸ்ட்டு கீழே வந்து கேப்சாவை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிரும். அதுக்கப்புறம் என்ன ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட், கேப்சா கோடு போட்டு லாகின் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு பேஜுக்கு இந்த பேஜுக்கு வந்துடும். இதில் நம்ம என்ன ஸ்டேட்டு அப்படின்றத சர்ச் பண்ணி கிளிக் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட உள்ளே வந்து என்ட்ரி ஆயிரும். அதில் நம்மளோட ஆதார் நம்பர், நம்மளோட ஆல்டர்னேட் மொபைல் நம்பர், நம்மளோட டேட் ஆஃப் பர்த், இந்த மூணையும் கொடுத்துட்டு மேபி நம்மகிட்ட என்சிசி சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா அதை இது பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு வந்து அண்ணன் இல்லை தம்பி யாரோ இருக்காங்க அப்படின்னா ஸ்பான்சர்டு அந்த இது வந்து இருந்துச்சு அப்படின்னா மேபி அந்த இதுவும் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட நேம் வந்து கரெக்டாக செல்வா எம் அப்படின்னா செல்வா லாஸ்ட்டில் வந்து எம் அப்படின்னு கொடுத்துக்கணும். நம்மளோட ஜென்டர் மென்ஷன் பண்ணிக்கணும். ஐடென்டிஃபிகேஷன், அதாவது நம்மளோட மச்சம் தழும்புகள் என்னென்ன இருக்குது அப்படின்றதும். அதுக்கடுத்து மெரிஷியல் ஸ்டேட்டஸில் நம்மளுக்கு கல்யாணமானவரா கல்யாணமாகாதவரா, மேக்ஸிமம் வந்து கல்யாணமாகாதவங்க தான் உள்ளே வந்து வர முடியும் நேவிக்குள்ளே. அப்படின்றப்ப நீங்கள் அன்மேரிடு அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், டொமிசியல் ப்ரூஃப், அதாவது நம்மளோட நேட்டிவிட்டி இருக்குல்ல, பிறப்பிட சான்றிதழ், அந்த சர்டிஃபிகேட் வந்து கேட்குறாங்க. இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நார்மலாக ப்ளே ஸ்டோரில் கம்ப்ரஸ் இமேஜ் சைஸ் இன் MP2 KPன்னு சர்ச் பண்ணால் ஆப் வந்து கிடைக்கும். அந்த ஆப்பில் நம்ம எந்த ஃபோட்டோகிராஃப் தேவையோ அதை 100 KB சைஸ் எத்தனை MP இருந்தாலும் அது 100 KBக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் குறைச்சிக்கிற முடியும். அதே மாதிரி சிக்னேச்சரையும் குறைச்சிக்கிற முடியும் 50 KBக்கு ஏற்ற மாதிரி. அதே மாதிரி நம்மளோட நெக்ஸ்ட்டு டொமிசியல் சர்டிஃபிகேட்டையும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளோட ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஃபோட்டோவை நம்மளே கேப்சரும் பண்ணிக்கிறலாம். பட் சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ப்ளூ பேக்ரவுண்டில் இருக்கணும். நம்மளோட நேம், கண்ணாடி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ற சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஃபாலோ பண்ணுற மாதிரி கரெக்டாக ஃபோட்டோ கேப்சர் பண்ணி அதில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கிறலாம். நீங்கள் ஃபஸ்ட் இதுலேயும் அப்லோட் பண்ணலாம், செகண்ட் இதில், தேர்ட் இதில், ஃபோர்த் இதில் பண்ணிட்டு கீழே இருக்க வேலிடேட் அண்ட் சேவ் அந்த இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வேலிடேட் ஆகிரும். கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ், நெக்ஸ்ட் நம்ம எந்த அட்ரஸில் வந்து இருக்கிறோம் அப்படின்ற அட்ரஸ், நம்ம ஆதார் கார்டில் என்ன ப்ரூஃப் இருக்கோ அதை சேமாக லைன் பை லைனாக வந்து டைப் பண்ணிக்கிட்டே வரணும். சப்போஸ் நம்ம ஐடி ஆதாரில் இருக்கிற அட்ரஸ்ஸு சேமாக இருந்துச்சு அப்படின்னா சேம் அட்ரஸ் அப்படின்ற கீழே இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ரெண்டுமே ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன ஸ்டேட், என்ன டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறோம், நமக்கு கிட்டக்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் என்ன, நம்மளோட பின்கோடு என்ன அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற அட்ரஸும் கீழே இருக்கிற அட்ரஸும் சேம் அப்படின்னா கீழே வந்து அந்த பாக்ஸில் வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மேலேயும் கீழேயும் சேம் அட்ரஸ் வந்து காப்பி ஆயிரும். நெக்ஸ்ட்டு நம்மளோட மார்க் டீட்டெயில்ஸ், நம்மளோட சர்டிஃபிகேட்டில் என்ன மார்க்கு, இங்கிலீஷில் எவ்வளோ அப்படின்னு, மேக்ஸிமம் டோட்டல் மார்க் அப்படின்னா நம்ம 100 அப்படின்னு டைப் பண்ணிட்டு அப்படின்ற மார்க் நமக்கு எவ்வளோ மார்க் வந்து கிடச்சிருக்கு அந்த மார்க்கை வந்து நம்ம இதில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஃபஸ்ட்டு இங்கிலீஷ், அதுக்கப்புறம் லாங்குவேஜ் நம்மளுக்கு வந்து தமிழ் தான், மேக்ஸிமம் வந்து நம்ம தமிழ் தான் எடுத்திருப்போம். அப்போ தமிழுக்கு 100, அதில் எவ்வளவு, சயின்ஸில், மேக்ஸில், ஃபிசிக்கல் எஜுகேஷன், அதில் வேறு ஏதாவது சப்ஜெக்ட் பயாலஜி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான இதையும் போட்டு மொத்தம் 600க்கு எவ்வளவு அப்படின்னு கால்குலேட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்மளோட மார்க் ஷீட்டில் என்ன சீரியல் நம்பர் இருக்கும், மேலே ஒரு நம்பர் இருக்கும், அந்த சீரியல் நம்பரும் நம்ம வந்து ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சியா அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். நம்ம எந்த ஸ்டேட்டில் வந்து படித்தோம், எந்த ஸ்டேட்டோட நேமு, அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்கூல் நேமு, அதை வந்து நம்ம அதில் மென்ஷன் பண்ணணும். அக்னிவீர் எஸ்எஸ்ஆர் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சயின்ஸ் குரூப் 12th கம்பல்சரி எடுத்துருக்கணும். இல்லை அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷன் எம்ஆருக்கு மட்டும்தான் குவாலிஃபை ஆகும். எல்லா மார்க்கையும் டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே ஆட்டோமேட்டிக்காக டோட்டல் எவ்வளவு கால்குலேஷன் பர்சன்டேஜ் அதுவே கால்குலேட் பண்ணி வந்துடும். அதுக்கு கீழே நம்மளோட 12th மார்க் ஷீட்டோட நம்பர், அந்த நம்ம எந்த ஸ்டேட்டில் வந்து இது பண்ணோம், அதோட டீட்டெயில்ஸ், என்ன ஸ்கூல் நேமு, சர்டிஃபிகேட்டு, இது எல்லாத்தையும் நான் சொன்ன அந்த கம்ப்ரஸ் இமேஜ் சைஸின் MP to KP அந்த ஆப்பில் இது பண்ணி கன்வெர்ட் பண்ணி நீங்கள் இதில் அப்லோட் பண்ண ரொம்ப ஈஸியாக வந்து அப்லோட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் என்ன ஸ்டேட்டு திரும்ப நம்ம அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம எம்ஆராக இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 10th குவாலிஃபிகேஷன் அதிகம் தான். சப்போஸ் நம்ம எஸ்எஸ்ஆருக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து 12th குவாலிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு மேலேயே நம்ம அப்லோட் பண்ணிக்கிறலாம். அதுக்கப்புறம் இந்த பேஜ் வரும், அதில் நம்ம ஓகே பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், நம்மகிட்ட NCC சர்டிஃபிகேட் இருக்கா, நம்மளுக்கு ஸ்விம்மிங் வந்து தெரியுமா அப்படின்னா இந்த விஷயத்தை ஸ்விம்மிங் வந்து நம்ம எஸ் கொடுத்து தான் ஆகணும். இல்லாட்டி நம்மளை வந்து வேலிடேட் பண்ண மாட்டாங்க. ஸ்பான்சர் யாராவது இருக்காங்களோ அந்த ஒரு இது நமக்கு CSC ID அப்படின்றது காமன் சர்வீஸ் சென்டர் அப்படின்ற சென்டர் ID கோடு இருக்கும். அந்த கோடு வந்து நம்ம நோட்டிஃபிகேஷனில் பார்த்து அந்த கோடை வந்து நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரிஃபரன்ஸ், சப்போஸ் நம்ம MR சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஹைஜீனிஸ்ட், ரெண்டாவது செஃப் இல்லை ஸ்டீவர்ட், நம்ம எந்த ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். நமக்கு நம்மளோட மார்க்கின் அடிப்படையில், நம்ம பாஸ் ஆகிறதோட அடிப்படையில் ஹைஜீனிஸ்ட்டோட வேக்கன்சி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹைஜீனிஸ்ட்டே நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். சப்போஸ் நார்மல் கட் ஆஃபோட அதிகமாக இருக்கிற பட்சத்தில் நமக்கு செகண்ட் ஆப்ஷன் தேர்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து நம்ம கொடுத்ததுக்கு ஏற்ற அடிப்படையில் நமக்கு வந்து ஹைஜீனிஸ்ட்டோ அது இல்லையோ நம்மளோட செஃப் இல்லது ஸ்டீவர்ட் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்து நம்மளால் MRும் அப்ளை பண்ண முடியும், SSRும் அப்ளை பண்ண முடியும். ரெண்டுமே சேம் டைம் அப்ளை பண்ண முடியும். ஆனால் ரெண்டுக்குமான ஃபீஸு நம்ம சேம் டைம் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா அப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பே நவ் அப்படின்ற ஆப்ஷனுக்கு வந்து வந்துடும். இதில் மேக்ஸிமம் வந்து SBI இபேன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம கார்டு பேமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் கார்டு பேமெண்ட்டில் தான் வந்து உங்களோடது ரொம்ப வேகமாக வந்து முடிஞ்சிடும். நம்ம ஆன்லைனில் பண்ணுறப்ப சில எரர்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு நம்ம கார்டு நம்பர், அதுக்கப்புறம் வேலிடிட்டி, அதோட CVV நம்பர், இதெல்லாத்தையும் போட்டு கீழே நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பே ஆகி நம்மளோட மெயில் ஐடிக்கு இந்த நம்பர்ஸ் வந்து கிடச்சிரும். க்ரீன் கலரில் அந்த நம்பர் வந்து வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட்டு நம்ம லாகின் ஐடி, அதுக்கப்புறம் நம்மளோட மெயில் ஐடி, நெக்ஸ்ட்டு நம்மளோட பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் கேப்சா போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட வெப்சைட் உள்ளே ஓப்பன் ஆயிரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. தமிழ் மக்களோட ஆதரவும் சப்போர்ட்டும் இருந்தால் நெக்ஸ்ட் வீடியோ போட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி. இனி வர்ற வீடியோவில் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டை பற்றி பார்க்கலாம்.